இயேசுவுக்கு முன்பே கிருஷ்ணனை கொண்டிருந்தோம். நாம் ஏன் காலத்தை கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின் என்று கணிக்கவில்லை? காரணம், கிருஷ்ணனோடு வாழ்ந்தவர்கள் அனைவருமே ராஜபுத்திரர்கள். அவர்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தார்கள். அதனால் கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின் என்று பிரித்தால் கிருஷ்ணனுக்கு முன்பும் பல யுகங்கள் தோன்றி அழிந்திருக்கும், கிருஷ்ணனுக்கு பின்பும் பல யுகங்கள் தோன்றி அழியப் போகிறது. மேலும் கிருஷ்ணனுக்கும் ஆசை இருந்தால் அவர் ஒவ்வொரு பிறவியிலும் கிருஷ்ணனாக பிறவி எடுக்கலாம். அப்பொழுது இது அறியாமை என்பதால் தெரிந்தே விட்டார்கள். ஆனால் இயேசுவுடைய 12 சீடர்கள் பாமரர்கள், கல்வி அறிவு பெறாதவர்கள். மேலும் அவர்கள் இயேசுவே தச்சனின் மகன். அதனால்தான் அவர் வாழ்ந்த காலத்திலேயே ரோம் மன்னர்களை வழிபடும் ஒரு முறை இருந்தது. மன்னர்களையே கடவுளாக வழிபடும் முறை இருந்தது. அதற்கு எதிராக அவர் ஒரு கடவுளுடைய சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போதுதான் ரோமாபுரி மன்னர்களுக்கு அவர் எதிராக போனார், சிலுவையில் அறியப்பட்டார். அதனால் இயேசுவின் சீடர்கள் கல்வி அறிவு பெறாதவர்கள். அதனால் காலத்தை இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் என்று கணித்தார்கள். ஆனால் நாம் அதற்கு முன்பே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கிருஷ்ணனை பெற்று நாம் கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின் என்று ஏன் கணிக்கவில்லை என்றால், கிட்டத்தட்ட பிக் பேங் தியரி என்பதே அறிவியல் தருவது ஒரு ஹைப்போதிசிஸ் தான், அது உண்மை இல்லை என்று அறிவியலே சொல்கிறது. அது ஒரு ஹைப்போதிசிஸ். அறிவியல் எப்பொழுதுமே ஒரு ஹைப்போதிசிஸை உருவாக்கிவிட்டு அந்த ஹைப்போதிசிஸ் என்பது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி அந்த ஹைப்போதிசிஸை உருவாக்கிட்டு அப்புறம் அந்த ஹைப்போதிசிஸை ஒற்றி வேலை செய்யும் போது கிடைக்கும் தரவுகளை வைத்து அந்த ஹைப்போதிசிஸ் உண்மையாக ஆகலாம், விதி சமைக்கப்பட்டு, இல்லை என்றால் உண்மையாகாமல் போகலாம். ஆக புராணம் என்பது கவிதை நடையில் இருக்கும். அதில் கற்பனையும் இருக்கும், அதில் வரலாறும் இருக்கும். கதை, கற்பனை, வரலாறு மூன்றும் கொண்டது புராணம். வரலாறு என்பது இந்த தேதியில் இவர் பிறந்தார், இந்த தேதியில் இவர் இறந்தார், இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் என்ன சாதித்தார், என்ன செய்தார், மக்களுக்கு என்ன நூல்களை கொடுத்தார், திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன, திருவள்ளுவர் இறந்த ஆண்டு என்ன, அவர் கொடுத்தது 1330 குறள், ரைட், 133 அதிகாரங்கள், ரைட். இதுதான் வரலாறு. ஆனால் புராணம் எல்லையற்றதை பற்றி பேசுகிறது, வரம்புக்கு அப்பாற்பட்டு பேசுகிறது. வரலாறு ஒரு வரம்புக்குள் பேசுகிறது. இப்போது இந்த காணொளியை பார்க்கும் நீங்களே எல்லையற்றவர் ஒரு கோணத்தில், அது உங்களுக்கே தெரியாது. அதனால்தான் தன்னை அறியாதவர்கள் முதுகலை பட்டம் படித்திருந்தாலும், எந்த துறையில் மாஸ்டர் டிகிரி செய்திருந்தாலும், பிஹெச்டி செய்திருந்தாலும் அவர்கள் நான் தற்குறி என்று சொல்வது நான் ஏதோ அதிகமாக அவர்களிடையே படித்து விட்டேன் என்ற அகந்தையில் அல்ல. அவர்கள் தங்களை அறியாமல் எது பேச வந்தாலுமே பழையாகிவிடும். ஓஷோவே அதுதான் சொல்வார். நான் எதையுமே பேசக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி உலகம் முழுவதும் கேள்வி கேட்பதால் பேசுகிறேன். பேச வரும்போதே உண்மை தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஏனென்றால் எல்லோருக்குமே தங்களை அறிந்தவர்கள் அல்ல.